ரொம்ப சாப்பாடு. சரி, இன்னைக்கு என்ன தலைப்பு நமக்கு? பாலியல் குற்றங்கள். பாலியல் குற்றம்னா உங்களுக்கு தெரியல எல்லாருக்கும். என்னது பாலியல் குற்றங்கள்னா? தங்கச்சி சொல்லுச்சுல, சிறு குழந்தைகளுக்கு. குழந்தைகளுடைய வயசு என்ன இருக்கு? குழந்தைகளுடைய வயசு எவ்வளோப்பா? 18 முடிஞ்சிருக்கும். சரியா? 18 முடிஞ்ச கீழே இருக்கிற குழந்தைகள், 0ல இருந்து, 0ன்னா என்ன அர்த்தம்? நம்ம பிறந்த குழந்தைல இருந்து அப்புறம் 18 வரையும் நம்ம எல்லாருமே யாருப்பா? சரி, நம்ம எல்லாம் குழந்தைகள். இந்த இடைப்பட்ட காலத்துல இல்ல, நீங்க குழந்தைகளா இருக்கீங்கல்ல, நீங்க உங்களை யாராச்சும் தொந்தரவு பண்ணா, பாலியல்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க யாராச்சும். பாலியல் குற்றமா என்ன? பாலியல் குற்றமா என்ன? உங்க ட்ரெஸ்ஸை இழுத்தா என்னது? நம்மள தவறாக பேசினாலோ, ரெட்டை அர்த்தங்களோட பேசினாலோ, இல்ல நம்முடைய உடல்களை பேட் டச் உள்ள உடல்களை பேட் டச் மாதிரி ஏதாச்சும் யாராச்சும் பண்ணாலோ, இல்ல கெட்ட வார்த்தையில பேசினாலோ, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாலியல் புகாராக நம்ம தெரிவிக்கலாம். சரிங்களா? அதைத்தான் அந்த தங்கச்சி சொல்லுச்சு. 18 வயசு கீழே யாராரு என்னென்ன தவறு பண்றாங்களோ, பாலியல் குற்றங்கள் பண்றாங்களோ, அவங்க மேல நம்ம என்ன பண்ணணும்? போலீஸ் மூலம் போலீஸ் மூலம் புகார் அனுப்பி அவங்களை என்ன பண்ணுவோம்னா புகாரை நம்ம தெரிவிக்கலாம். சரிங்களா? முக்கியம் என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் வெளியே ஆட்களை நம்பவே கூடாது. நம்முடைய அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப நம்பணும். அதை தாண்டி வெளியாளுக்கு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா கூட நம்ம போகக்கூடாது. கடைக்கு போறீங்க, கடையில போய் நீங்க பல கடைக்கு போறீங்க, உங்களை வந்து 2 அர்த்தங்களா பேசுறாங்க, இல்ல கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? என்னப்பா பண்ணணும்? என்னப்பா? புகார் கொடுக்கணும். இல்லைன்னா நேரடியாக உங்க அம்மாட்ட சொல்லணும், இல்ல உங்க எக்ஸல் சார்ட்ட சொல்லணும், இல்ல உங்க டீச்சர் சொல்லணும். இல்ல அதுவும் இல்லைன்னா என்ன நம்பர் கூப்பிடணும்? நமக்குன்னு ஒரு நம்பர். என்ன நம்பரு? 1098. இந்த நம்பர் கூப்பிடணும். அந்த நம்பர் தெரியும்ல, சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். நீங்க அந்த நம்பருக்கு யார் போன்ல இருந்தாலும் என்ன பண்ணலாம்? கால் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புகார், எனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு, நீங்க நடவடிக்கை எடுங்கன்னா உங்கள்கிட்ட நேரடியாவே நம்ம அந்த புகார் சம்பந்தமான நடவடிக்கை கண்டிப்பா மேற்கொள்வாங்க. எஃப்ஐஆர் போட்டு அவங்களுக்கு தங்கச்சி சொன்ன மாதிரி எத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட்டோ, என்னென்னலாம் செக்ஷன்ல இருக்கோ அந்த பனிஷ்மெண்ட்லாம் எடுத்து அந்த குழந்தை அந்த நபர் மேல கண்டிப்பா புகார் கொடுக்கும். உங்களுக்கு என்ன ஹெல்ப், என்ன பாதுகாப்பு வேணுமோ அனைத்து பாதுகாப்புகளையும் நம்முடைய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தின் மூலம் உங்களுக்கும் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அது மாதிரி ஏதாச்சும் புகார் இருக்கா இது வரையும்? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா உங்க தலைமை ஆசிரியர் சொல்லுங்க, இல்ல உங்க ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க, இல்ல 1098 நம்பருக்கு போன் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சரிங்களா? நீங்க எக்காரணத்து கொண்டும் 3வது நமக்கு தெரியாத நபர்கிட்ட பைக்ல ஏறக்கூடாது. சரியாம்மா? சரியா? பைக்ல ஏறக்கூடாது. ஏறி போனா உங்களை அவ்வளவுதான் கடத்திட்டு போயிடுவாங்க. நம்ம தெரிஞ்சவங்க மட்டும்தான் போகணும். நம்ம அம்மா அப்பா சொல்ற நபர்கள் இவங்க கூட மட்டும்தான் பைக்ல போகணும். எக்காரணத்துக்கு கொண்டு 3வது நபர்களோட பைக்ல போறதோ, ஆட்டோல போறதோ, பஸ்ல ஏறி போறதோ எக்காரணத்துக்கு கொண்டு போகவே கூடாது. அதுக்கு அம்மா அப்பா கூட எப்பவுமே சண்டை போடாம இருக்கணும். நீங்க யாரும் சண்டை போடுவீங்களா? போவான்னு பேசுவீங்களா? அம்மா அப்பா தான் பேச மாட்டாங்கல்ல, பேசக்கூடாது. அது நம்முடைய அம்மா அப்பா, நம்முடைய தாய் தந்தை. அவங்க எப்பவுமே எப்படி ஸ்கூல்ல இவ்வளவு தூரம் நீங்க நல்ல ஒழுக்கமா இருக்கீங்களோ அது மாதிரி வீட்லயும் நம்ம இருக்கணும். சரியாப்பா? அதுல வீட்லயும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒழுக்கமா நம்ம பார்த்துக்கணும். அடுத்து உங்க பக்கத்துல இருக்கிற பசங்க கூட அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம எக்காரணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. கீழே இருக்கிற பொருள் நம்ம வீட்டு பொருள் இல்லை, உன் பொருள் கீழே கிடைச்சுன்னா அது உன் பொருள். அடுத்த கிடைச்சுன்னா அது யாரோ நம்முடைய தம்பிமாருங்க, இல்ல நம்முடைய அன்னைமாருங்க,